ஹலோ கைஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோடில் 2 எபிசோட் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் எபிசோடுக்கு ஒரு சிங்கிள் வீடியோ தான் வரப்போகுது. ஏன்னா டியூரேஷனுக்கு கன்சிடர் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஹலோ கைஸ், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடோரியா யூஏக்கு செலக்ட் ஆகிட்டா எப்படின்னா 2 டைப் ஆஃப் ஸ்கோர் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்கோர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ஸ்கோர் 60 வாங்கியிருக்கான். ஸோ அதனால அவன் யூஏக்கு செலக்ட் ஆகிட்டான். ஆல்மைட் அந்த வீடியோ சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? விடோரியாவில் சர்வை ஆக முடியுமா? ஒரே பஞ்சில் உடம்பு ஃபுல்லாக நொறுங்குது. இந்த பவர் வச்சுக்கிட்டு எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா? இல்லை விடோரியா அதை எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு வர போகிறான்? அவன் போகிற யூஏல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறாங்க? அவங்க எல்லாம் அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? இல்லை அந்த சக்தியை தான் அவன் பயன்படுத்தி நிறைய பேரை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா வேர்ல்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன்னோட சக்தி இல்லை. இதெல்லாம் பார்க்குற ஆர்வம் எனக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்குன்னு நம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என் பேர் ஹரிஹரன், நம்மளோட சேனல் நேம் அனிமி சோறு போடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 வாரத்துக்கு அப்புறமா மிடியோல போய் ஆல்மெட் பார்க்குறேன். ஆல்மெட் சொல்லியிருக்காரு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எங்கே மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் மீட் பண்ணுறாங்க. எங்கே அங்கே ட்ரைனிங் நடந்துச்சுல அந்த இடத்துக்கு தான். அவன் போனோடனே என்ன சொல்கிறான்னா ஆல்மெட் அப்படின்றான். ஆல்மெட் உடனே வந்துட்டு என்னடா இது கூப்பிட்றேன், நான் இன்னும் ஒல்லியா இருக்கேன், நான் இன்னும் பெருசாக பல்கியே ஆகல, யாராவது கேட்ட என்ன நினச்சிப்பாங்க அப்படின்றான். உடனே ஆல்மெட் சொல்லவும் சுற்றி இருக்கிறவங்க வந்து இந்த ஆல்மெட்டா ஆல்மெட்டுங்கிறது நான் சொல்றதுக்கு சொல்லு, இங்கெல்லாம் யாரும் இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். இருபது அதை கேட்டுட்டு ஆல்மோஸ்ட் கேட்டு சொல்றான், இல்ல இல்ல இங்க யாரும் இல்ல இந்த மாதிரி அப்படின்னு. ஓகே சூப்பர், நல்லா பண்ணிட்டேன். கை 2 பேர் வச்சுக்கிறாங்க. முன்னாடி நல்லா பண்ணிட்டேன், நீ இது பண்ணுவான்ட்டு. ஓகே, பேட்டில்ன்றது 2 டைப்பா எடுக்கிறாங்கண்ணா. ஒன்று வந்து ஃபைட் பண்ணலாம் சரியா. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரெஸ்கியூ பண்ணலாம். 2 விதமாகவும் எடுப்பாங்க. இது வரைக்கும் நான் வந்து யூஏல வந்து இந்த மாதிரி நான் ஒரு சக்சஸரை எடுத்துட்டேன்றது யாருக்கும் தெரியாது. நான் யூஏல டீச்சர் ஆகுறேன், ஆனால் யாருக்கும் இதை பற்றி தெரியாது. அதே மாதிரி நான் பேனல்ல இருந்து ஸ்கோர் போட்டப்போ நான் ஒன்று ஆல்ரெடி சக்ஸஸராக எடுத்துட்டேன்றதும் யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் இன்னும் சக்ஸஸ் எடுக்க போறேன், எடுத்துட்டு என்னோட சத்தியை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அப்பதான் என்ன இங்கே வேலை செய்ய விடுவாங்க, எல்லாம் என்ன வேலை செய்ய விட ஒன்று என்ன ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு. இதுதானே உனக்கும் நல்லது. அப்புறம் சக்ஸஸ் சொல்லிட்டேன்னா அப்புறம் உனக்கு உன்னை வந்து டிஃப்ரெண்டா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் சொல்லலை அப்படின்னு. ஓகே ஆல்பர்ட், புரியுது. ஓகே, ஸோ இப்போதான் உங்களுக்கு சக்தி கிடைச்சிருக்கு, அந்த சக்தியை நீ ரெகுலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நீ யூஸ் பண்ணும்போது அவங்க உடஞ்சிட்ட, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த சக்தி எப்போ நீ ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறியோ, ஒரு பாட்டில் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி இருக்கிற மாதிரி தான் அந்த சக்தி நீ ரெகுலேட் பண்றப்போ கரெக்டான ஃபோக்கஸ்ல பயங்கரமா போகும். உன்னால 100% யூஸ் பண்ண முடியும். பவர்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். 20%, 30%, 40, 50, 100% யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே ஆல்பர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு சின்ன ஜாகிங் மாதிரி வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த இன்சிடென்ட் முடிச்சுட்டு மிடில் என்ன பண்றான்னா கிளாஸுக்கு போறான். கிளாஸுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னன்னா ஃபர்ஸ்டே வந்து ஒரு எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்கன்ற ஒரு திங் சொல்றாங்க. என்னன்னா மொத்தமா 20 பேர், அதாவது 2 கிளாஸ் இருக்கு, 20 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க மொத்த எக்ஸாம்ல. இந்த எக்ஸாம் மிடில் இயர் பண்ணால அந்த எக்ஸாம்ல 20 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இவனோட கிளாஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1A. அப்போ மிடில் இயர் ஒரு தாட் இருக்கு, டாக்குவும் டிடிஏவும் இருக்கக்கூடாது, இங்க அவனுக்கு மட்டும் இல்லாம இருந்தாலே போதும், நம்ம அந்த கிளாஸுக்கு வரோம் அப்படின்னு நினைச்சிட்டு குளோர் பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு. என்னடா ஜெயன்ஸ் எல்லாம் படிக்க போறானுங்க, நம்ம லூண்டு இருக்கிறோம், நமக்கு உள்ள போயிட்டு வரணும். குளோர் தொடர்ந்து பார்த்தோன்னே லாஸ்ட் பெஞ்சில் வந்து ஈடேவும் பாக்குகாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா பாக்குகா வந்து எப்பவுமே அவருக்கு நமக்கு பழக்கம் டேபிள் மேல காலை வச்சுக்கிறது, எப்பவும் பழக்கம். அப்போ ஸ்கூல்லயும் அதே தான், இங்கேயும் அதே தான். ஸோ டேபிள் மேலே காலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காலை எடுத்து இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணாதா, இதெல்லாம் நம்ம சீனியர்ஸ் படிச்சிருந்தோம், இந்த இடத்துல இந்த மாதிரி காலை வச்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்காது, நல்லா இல்லை அப்படின்னு. யார் என்கிட்ட வந்து பேசுற, என் இஷ்டம், நான் எப்படி வேணா வச்சுப்பேன், காலை தூக்கி வச்சுவேன், ஏன் அவன் தள்ள கூட வைப்பேன், நீ யார் என்ன கேள்வி கேட்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்று இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது விடோரியா வரதை வந்து கீழே போட்டு நேராக வருவான். வந்துட்டு சாரி, வெரி சாரி, என் பேரு ஹீடே அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே இல்லை எனக்கு தெரியும், நீ யாருன்னு தெரியும் அப்படின்னா. ஓகே, இல்லை உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு, நான் உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், உன் அளவுக்கு ஒரு திங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது என்னால் முடியாது,
உனக்கு தெரிஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து எதை பண்ணா உனக்கு ஸ்கோர் வரும்ன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கு. அது எனக்கு தெரியல. ஐம் நாட் தட் மச் ஃபோக்கஸ்ட், ஐம் நாட் தட் மச் கிளாரிஃபைடு ஸ்டூடெண்ட் லைக் யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வருவோம். அப்போ இந்த உராரக்கா அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து பின்னாடி நிற்கும். ஏய் இந்த மெஸ்ஸி யாரு வந்துட்டான்ப்பா நமக்கு இங்க, எப்படி இருக்க, பயங்கரமா பஞ்ச் பண்ணல, சூப்பரா பண்ணல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. தேங்க்யூ, நீ வந்து அங்க போய் பேசுனதுனாலதான் எனக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் போய் பேசினேன்றது உனக்கு எப்படி தெரியும்? கிளாஸ் ரூம்ல போய் பேசல பொண்ணு சொல்றோம். பேசுன்னு சரி, அது அது இது அப்படி இப்படின்ட்டு சொல்லி ஏதாவது சமாளிச்சிட்டு இருப்போம். ஏன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் சீக்கிரட்டா காட்டினாரு அவனுக்கு. ஸோ இந்த இந்த விஷயம் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து இந்த டென்ட்டுக்கெல்லாம் போவாங்க பார்த்துருக்கீங்களா? லைக் மவுண்டன்ல போயிட்டு டென்ட் போட்டுலாம் தங்குவாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஒரு கிளாத் மாதிரி ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணிப்பாங்க, லைக் தூங்குறதுக்கு ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று போட்டு. ஸோ அந்த மாதிரி ஒன்றுலேருந்து ஒரு ஆள் வெளில வர்றாரு. வந்துட்டு, இந்த பாரும்மா நீ ஃப்ரெண்டு பிடிக்கிற இந்த மாதிரி கலகலன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு இங்கே வரல நீங்க, புரியுதா? நான் உங்க கிளாஸ் ரூம் டீச்சர், என்னோட பேரு ஐசோவா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் கிளம்புவாங்க அப்படின்னோட, என்னடா அது யாரா அந்த ஆளு அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு யூஏக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. வந்துட்டு இந்த பாருங்கப்பா, உங்களுக்கு வெரி கிளியர், நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இப்போ வந்து உங்களோட பவர்ஸை வந்து இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணது இல்லை. வெறும் ஒரு சாதாரண மனுஷனா என்னென்ன இருக்கோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிசிக்கல் பவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணணும். அது இந்த இந்த டெஸ்ட்ல ஒரு 8 டெஸ்ட் இருக்கு. இந்த 8 டெஸ்ட்ல உங்களோட பிசிக்கல் பவர் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பிசிக்கல் பவர் யூஸ் பண்ணி நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படின்றத பார்க்க போறோம். இல்லைங்க ஓரியன்டேஷன் எதுவுமே இல்லை, எதுவுமே வைக்காம நீங்க இது பாட்டு வச்சுட்டு இருக்கீங்களே, நாங்க எல்லாத்தையும் மிஸ் பண்றோம் இருக்கு. ஓரியன்டேஷன் வைக்கிறதுக்காக நீங்க இங்க இருக்கீங்க. உங்களோட வேலை என்னன்னா, ஹீரோவா எடுத்து உலகத்தை காப்பாற்றணும். அதான் உங்களோட வேலையா இருக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து இப்போ வில்லன்ஸால தான் வரும். எங்க வேணா எந்த பிரச்சனை வேணா ஆகலாம். ஸோ அந்த பிரச்சனைலாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி எதுவுமே தப்பு நடக்காம நீங்க பாத்துக்கிறது தான் உங்க வேலை. எப்போ எங்க வேணா பிரச்சனை நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்னோன்னே லாஸ்டா ஒன்று சொல்லுவார். ஓகே பவரை யூஸ் பண்றது தானே, நாங்க எல்லாருமே பண்ணிடுவோம், எல்லாம் சும்மா சும்மா சூப்பர் ஃபன்னா தான் இருக்க போகுது அப்படின்னு மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது, ஐசோ என்ன சொல்றதுன்னா, பண்ண யார் கடைசியா வரீங்களோ அவனை வெளில தூக்கிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே தலை வெடிச்சிச்சு. ஐயோ என்னையா இவன் இப்படி பேசுறானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு செகண்ட் ஐயோ என்ன இது அப்படின்ட்டு. விடோரியா எஸ்பெஷலி முடியல, முடிச்சு ஏன்னா சத்தியை யூஸ் பண்ண முடியாது, லாஸ்டா வந்து தூக்கிடுவேன்றான், முடிஞ்சிச்சு. அதனோட கூப்பிடுறேன் பார்க்கோ, கூப்பிட்டு பார்ப்போ நீ வந்தா ஃபர்ஸ்டா வந்தல மொத்த ஸ்கோர்லயுமே, இந்த பால் இந்த அப்படி இந்த பாலை பவர் யூஸ் பண்ணி தூக்கி போடு. அதுக்கு முன்னாடி நீ இதுக்கு முன்னாடி இந்த பாலை நீ த்ரோ பண்றப்போ உன்னோட மேக்ஸிமம் த்ரோ எத்தனை மீட்டரா பண்ண முடிஞ்சு அப்படின்னா 67 அதுதான் சொல்றோம். ஸோ அப்போ சொல்ல பவர் யூஸ் பண்ணி த்ரோ பண்ண அப்படின்னா பவர் யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுவான். த்ரோ பண்றப்போ பாத்தீங்கன்னா நாட் 5.2 வரும். வா சரியான த்ரோரா அப்படின்ட்டு எல்லாருமே ஃபோக்கஸ் ஓகே நாங்களும் எங்க சக்தியை பயன்படுத்துறோம் அப்படின்னோட ஐசோவா சொல்லுவார். இந்த பாருங்கப்பா, உங்களை எடுத்ததுக்கான உங்களை நீங்க இங்க இருக்கீங்கன்னா அதுக்கான ஜஸ்டிஸை நீங்க பண்ணுங்க, இந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ணி காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன் நீங்க பெரிய ஆளுக்கு அப்படின்ற மாதிரி ஐசோவா சொல்லுவார். இப்போ ஆன்மைட் வந்து அந்த புக் ரெக்கார்ட்ஸை படிச்சுட்டு இருப்பாரு. என்னன்னா ஐசோவா வந்து நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி தூக்கியிருக்காரு. ரொம்ப கராரான ஆளு, ஃபோக்கஸ் பக்காவா இல்லைன்னா அவங்கள தூக்கி விட்டுருவானுங்க, வெளில தூக்கி விடுறது தான் அவரோட வேலையே. ஸோ ஐயோ பயப்படுறாரு, ஐயோ விடோரியா வேற மாட்டிக்கிட்டானே என்ன பண்ண போறான் தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு இவரு. ஸோ என்ன டெஸ்ட் வைக்கிறாங்க தான் லாங் ஜம்ப், சைட்ஸ், அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க ஸ்கில்ஸை யூஸ் பண்றாங்க. விடோரியா மட்டும் அவனால பவர் யூஸ் பண்ண முடியல, மற்றவங்க எல்லாருமே யூஸ் பண்றாங்க பவர்ஸ். 50 மீட்டர்ஸ், அப்புறம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போடுறாங்க, அப்புறம் வந்து பார்த்தா சைட்ஸ் பண்றாங்க, அப்புறம் லாங் ஜம்ப் பண்றாங்க. மிடோரியால சாதாரண ஒரு ஹியூமனால பண்ண முடியாது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ என்னன்னா அகைன் இப்போ த்ரோபாலுக்கு வராங்க. த்ரோபாலுக்கு வரப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பாலை வந்து ஃபர்ஸ்ட் உராராக்கா கிட்ட கொடுக்குறாங்க. உராராக்கா தூக்கி போடுறப்போ இன்ஃபினிட்டி போயிடுது. ஏன்னா அந்த அம்மா வந்து கிராவிட்டி யூஸ் பண்ணி அது இன்ஃபினிட்டி ஆயிடுது. ஓகே இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி ஆனோடனே சரி நெக்ஸ்ட் இப்போ யாருக்கு வருதுன்னா மிடோரியாக்கு வருது. மிடோரியா கிட்ட இந்த பாலை கொடுக்குறாங்க. மிடோரியா வந்து யோசிக்கிறான், அட்லீஸ்ட் இதுலயாவது நான் வந்து 100% ஸ்கோர் வாங்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதுக்காக ஃபுல் பவர் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவான். யூஸ் பண்ணி தூக்கி போடுறத அவனோட பவரை வந்து கேன்சல் பண்றாரு நம்ம டீச்சர் ஐசோவா. கேன்சல் பண்ணோன்னா அவர் கழுத்துல வந்து ஒரு ஃபைபர்ல ஒரு இது நூல் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. அது எல்லாமே பறக்கும். பறந்து பார்த்தப்ப காகல்ஸ் இருக்கும். அந்த காகல்ஸை பார்த்தோன்னா விடோரியாக்கு தெரிஞ்சிடும் இவர் வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் ஹீரோ. இவரோட பேர் வந்து பார்த்தா ரேசர் ஹெட். அதாவது ஒரு க்ளோர்க்கை பார்த்தோன்னு, அதாவது ஒருத்தன் க்ளோர்க் யூஸ் பண்றான்னா அவனை பார்த்தாலே அவன் கண்ணை சிமிட்டாம இருக்கணும். கண்ணை சிமிட்டாம இருந்தா அவனோட பவர் கேன்சல் ஆயிடும்.
கண்ணை சிம்பிட்டோன்னா அவன் பவர் திருப்பி அவனுக்கு போகும். அது வரைக்கும் அவன் பவர் வராது அவன்கிட்ட. அப்படின்னோன்னா என்னடா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன நினைச்சுன்னுக்குற? ஒரு ஹீரோனா எனக்கு ஒரு ஹீரோ தெரியும். என்ன அதாவது ரெஃபர் பண்றது ஹால்மேட். ஏதாவது ஹீரோ தெரியும். அவர் என்னன்னா பயங்கர பேஷனேட்டு. ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக அதான் ஒரு 1000 பேரை ஒரே டைம்ல போய் காப்பாத்தினாரு. சரியா? அவர் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து ஒரு 1000 பேரை போய் காப்பாத்தினாரு. ஆனா அதே மாதிரி அதே சைட்ல நீ இருக்க. நீ ரிஸ்க் எடுக்கிற போய் காப்பாத்தணும்னு நினைக்கிற. ஆனா நீ ஒருத்தரை காப்பாத்திட்டு மொத்தமா எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிக்கிற. ஒன்னையே நீ நாஸ்தி பண்ணிக்கிற. ஒரே ஒருத்தரை தான் உன்னால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி. இந்த பவரை வச்சுக்கிட்டு நீ வந்து உனக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றது தெரியல. நீ வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க. இது வந்து யூஏல வந்து யூஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தா லாஜிக்கே இல்ல. ஒரு ரேஷனலாவே திங்க் பண்றது கிடையாது. அவங்க பாடி ஏதோ ஒருத்தன் வரான் இந்த மாதிரி பண்றான்னா அவனை எடுத்து உள்ள போட்டுப்பாங்க. இதான் அவங்களோட வேலை. இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. சோ நான் சொல்றது வெரி கிளியர். உன்னால சத்தியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா நீ இங்க இரு, இல்லைன்னா கிளம்பிட்டே இரு. உன் சத்தியை திருப்பி கொடுக்குறேன், நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. போனோன்னு அவன் யோசிச்சுட்டே இருப்பான். என்னடா பண்றது, இந்த பாலை வச்சு என்ன பண்றது, எங்க த்ரோ பண்றது, எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பாலை தூக்கி போட ட்ரை பண்ணுவான். அப்போ ஐசாவா நினைச்சிட்டு இருப்பேன், எப்படியும் 2 ஆப்ஷன் தான் உனக்கு. ஒண்ணு இந்த மாதிரி இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லி கிளம்பணும். இன்னொன்னு உன் பவர் யூஸ் பண்ணி தூக்கி போடணும். எப்படி பண்ணாலும் உன்னை நான் இந்த ஸ்கூல்ல விட்டு வெளில தூக்க போறேன். அது கன்ஃபார்ம். யாரும் இதை தடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆல்மைட் இங்க வந்துட்டாரு. வந்து பார்த்துட்டு இருக்காரு, என்ன நடக்குது, ஐயோ இந்த பையனை ஏதாவது காப்பாத்தணுமே, நம்ம ஏதாவது பண்ணி அப்படின்னு நினைச்சு ஆல்மைட் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. இவன் தூக்கி போடுறத வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீடேவும் சரி பாக்குகவும் சரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவன் எப்படியாவது இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி மாத்தணும், இல்லைன்னா அவன் பவர் எப்படியாவது வெளில கொண்டு வரணும் அப்படின்னு. அவன்கிட்ட பவரே கிடையாதா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு பாக்குவ சொல்லுவான். இல்ல அவன் பவர் இருக்கு, நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீ பாக்கல, அவன் எவ்வளவு பெரிய டோர் போட்டு அடிச்சு முடிச்சான் தெரியுமா அப்படின்னு. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்கு ஒரே டவுட். ஏன்னா சின்ன வயசுல தெரியும் அவனோட கோக்கே கிடையாது, அவன்கிட்ட எந்த பவருமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இந்த பவர் தூக்கி போடுவான். போடுறப்போ இவன் பிரைன்ல ஓடுறது ஒரே ஒரு விஷயம் தான், ஆல்மைட்ட பேசினது. ஆல்மைட் என்ன சொல்லுவாருன்னா, அதாவது நீ வந்து உன்னோட சக்தியை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் ஒரு மைக்ரோவேவ் மாதிரி நினைச்சிருக்கேன் ஆல்மைட் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த மைக்ரோவேவ் மாதிரி உன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணு, அந்த மாதிரி உன் பவர் ரெகுலேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது அவன் மண்டையில் ஓடிட்டே இருக்கனால என்ன ஆகும்னா, மொத்த பாயிண்ட்டையும் இந்த விரல் நுனியில பவர் ஃபோக்கஸ் பண்ணி அடிப்பான். அடிச்சோன்னு சரலன்னு போகும். இப்போ அவனோட ஸ்கோர் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்குகோவோட ஒரு புள்ளி அதிகம். சரியா? அது போய் வந்தோடனே பாப்பாரு, என்னடா இவன் தூக்கி போட்டான் அப்படின்ற மாதிரி. ஐசோவா பாப்பாரு, ஆல்மைட் பாப்பாரு, பசங்களும் பாப்பானுங்க. இப்போ பாக்குகோ தலைவலிக்குது, என்னடா நீ பண்ற அப்படின்ற மாதிரி. மிடோரியா வந்து ஐசோவா கிட்ட பேசினா, சரிங்க பாருங்க, என் கை உடஞ்சிருச்சு, ஆனாலும் நான் ஃபுல்லா உடையல, என்னால சண்டை போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னோன்னா ஐசோவா, டேய் யாரா நீ இவ்வளோ ஃபோக்கஸ்டா இப்படி பண்றியாடா அப்படின்ட்டு. ஆல்மைட், நான் கொஞ்ச நேரம் அவனை பார்த்து பயந்துட்டேன்டா, ஆனா நான் பயப்பட தேவையில்லை, நீ கொஞ்ச நாள்லயே நீ யாருன்றதை நீ ப்ரூவ் பண்ற, இந்த சக்தி கரெக்டான ஆள்கிட்ட தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரு சொல்லுவாரு. இது சொல்லிட்டுன்னா சரி ஓகே, இந்த டிஸ்கஷன் முடிஞ்சிட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் until then, bye from your Harigiran from Anime Soul Production. Thank you.